வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் ஆர்மியில இருந்து ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து இந்தியன் ஆர்மியோட குவாலிட்டி டிபார்ட்மெண்ட். இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கர்னல் ரேங்க்ல இருக்கவங்க தான் உங்களுக்கு வந்து ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்தியன் ஆர்மிக்கு சப்ளை பண்ணக்கூடிய எல்லா ஐட்டம்ஸையுமே வந்து நீங்கள் தான் குவாலிட்டி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஜாப் தான். ஆனால் இதில் செலெக்ஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது. ஒரு டெக்னிக்கல் கொஷின் கூட எக்ஸாமில் இருக்காது. ஒரே ஒரு எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா போதுமானது. அதில் வந்து ஒரு கொஷின் கூட டெக்னிக்கல் கொஷின் இருக்காது. ஓகே, எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சேம் சிலபஸ், அதாவது ஜிகே, இங்கிலீஷ், ரீசனிங், மேத்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர டெக்னிக்கல் கொஷின் எதுவுமே கிடையாது. ஈஸியாக அவங்களால வந்து குவாலிஃபை ஆக முடியும். ஸோ இதுக்கு வந்து டிப்ளமோ முடித்தவங்க, இல்லைனா பிஇ பிடெக் முடித்தவங்க, இல்லைனா பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் இதுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஓகே, 1 இயர் இல்லைனா 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஓகே, இந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. அதுலேயும் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி தெரிஞ்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணி இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. வேகன்சி நல்ல வேகன்சி, காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படின்னால நான் வந்து ஒரு 50 நாளுக்கான ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன், 50 டே ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா மாதம் 50,000 மினிமம் சேலரி இருக்கும். 50,000 55,000 ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சேலரி இருக்கும். அது போக போக ஒவ்வொரு இயரும் வந்து இன்க்ரிமெண்ட்டும் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் டியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ப்ரெஷரே கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 8லேருந்து 8.5 மணி நேரம் தான் வேலை இருக்கும். ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா அவ்வளோதான் பார்ப்பீங்க. ஓகே, சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும். கவர்மெண்ட் ஹாலிடேனா உங்களுக்கு ஹாலிடே இருக்கும். வெளியில் நீங்கள் வந்து குவாலிட்டி செக்குக்காக போகிறீங்க அப்படின்னா அசோக் லைலாண்ட், டாடா, பாஷ், ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு போவீங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஆர்மியோட ஃபேக்ட்ரிஸ் இருக்குதுல்ல, அதாவது ஆவடியில் கூட டேங்க் ஃபேக்ட்ரி இருக்குது, அதுக்கப்புறம் கன் ஃபேக்ட்ரி, அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் நீங்கள் வந்து குவாலிட்டி இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஜாப். ப்ரெஷர் வந்து அதிகமாக கிடையாது. டெக்னிக்கல் ஜாப் தான், ஆனால் டெக்னிக்கல் கொஷின் கிடையாது. ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில் நம்முடைய சந்துரு மேத்ஸ் யூடியூப் சேனலில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதுக்கான பிளேலிஸ்ட்டும் தனியாக கொடுத்துருக்கேன். அது எல்லாமே பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த டவுட்டும் வராது. டவுட் இருந்தால் நீங்கள் சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நீங்கள் அப்ரெண்டிஷிப் முடிச்சிருந்தாலும் அதுவுமே எக்ஸ்பீரியன்ஸாக எடுப்பாங்க. ஓகே, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ரேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. 1 இயர் கிராஜுவேட் அப்ரெண்டிஸாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தா கூட அதையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்குவாங்க. அவங்களுமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். கண்ணாடி போட்டிருக்கவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். All the best. Thank you.